மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு வீட்டிலேயே சில்லி பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல 100 கிராம் மிளகாய், செத்தல் மிளகாய் எடுத்து அதோட காம்பை நுள்ளிட்டு இப்படி ரெண்டாக பிச்சு இதுக்குள்ள போடுறேன். இப்போ நாங்கள் இந்த மிளகாயை நல்ல வெயிலில் ஒரு கொஞ்ச நேரம் காய வைக்க போகிறோம். நல்லா சூடேறும் வரைக்கும் காய வைக்க போகிறோம். இப்போ வெயிலில் வச்ச மிளகாய் நல்லா இது பாருங்க, நல்லா காஞ்சு வந்திருக்கு. இதை நாங்கள் இப்போ உரலுக்குள்ளே போட்டு இடிக்க போகிறோம். இப்போ நாங்கள் சில்லி பேஸ்ட்டுக்கு தேவையான கட்டத்தூளை இடித்து எடுத்தாச்சுது. இது மிக்சியில் போட்டிங்களேன்னு சொன்னால் நல்ல பவுடராக வந்துடும். எங்களுக்கு இப்படி ஓரளவு இடிப்பட்ட இதுதான் எங்களுக்கு தேவை, நல்ல பவுடராக தேவையில்லை. அப்போ நான் இதை வெயிலில் காய வச்சு இப்போ உரலுக்குள்ளே போட்டு இடித்து எடுத்தாச்சுது. இப்போ நான் இந்த சில்லி பேஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பம்பா வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஒரு உள்ளி அப்படியே அந்த இதை எடுத்திருக்கிறேன், முழுசாக எடுத்திருக்கிறேன். இதை உடைச்சி சின்ன சின்ன துண்டாக நான் வெட்ட போகிறேன். இப்போ நாங்கள் சில்லி பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், நான் 100 கிராம் அந்த கட்டைத்தூள் மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது 50 கிராம் மாசி கருவாடு, உங்களுக்கு காட்டின மாதிரி ஒரு வெங்காயம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கு. அதே மாதிரி உள்ளியும் சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்குது. கறிவேப்பிலை, அளவான உப்பு, ஒரு மேசக்கரண்டி சீனி, விநாகிரி ஒரு மேசக்கரண்டி விநாகிரி, அடுத்தது புளி, பழப்புளி எடுத்து வச்சுருக்குது. அடுத்தது எண்ணெய். இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் விட்டாச்சுது. இப்போ நான் முதல்ல கறிவேப்பிலையை பொரிச்செடுக்க போகிறேன். உள்ளி, இப்போ உள்ளி நல்ல ப்ரௌனாக ஆயிட்டுது. இனி நாங்கள் எடுப்போம். அடுத்தது வெங்காயம். வெங்காயமும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர மட்டும் நாங்கள் பொரிக்க வேணும். இப்போ வெங்காயம் நல்ல ப்ரௌனாக வந்துட்டுது. இனி நாங்கள் அதையும் எடுப்போம். இப்போ நான் மாசிக்கருவாடு, கடைசியாக மாசிக்கருவாடை போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். இப்போ மாசியும் பொரிஞ்சிட்டுது, நான் எடுக்க போகிறேன். இப்போ நான் பொரிச்செடுத்த எல்லாத்தையும் இடிச்செடுக்க போகிறேன் கொஞ்சம். இப்போ சட்டி சூடேறின பிறகு நான் ஒரு 1.5 மேசக்கரண்டி எண்ணெய் விட போகிறேன், தேங்காய் எண்ணெய். இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது. இதுக்குள்ளே நான் மிளகாய் பொடியை போட போகிறேன்.
அடுப்பு வந்து நல்ல குறைவான நெருப்பில் இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த புளி வந்து நல்ல திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை வந்து போட போகிறேன். இதுக்குள்ளே வந்து இந்த புளி இதுக்குள்ளே வந்து வினீகரை விட்டு நல்லா கரைச்சிட்டு அதையும் விட போகிறேன். இப்போ அளவான உப்பு, ஒரு மேசக்கரண்டி சீனி, இப்போ நான் வந்து இதுக்குள்ளே இடித்து வச்ச அந்த வெங்காயம், உள்ளி, மாசிக்கருவாடு எல்லாம் இடித்த இது பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே போட போகிறேன். இதை வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் அளவான நெருப்பில் வந்து வறுத்தெடுத்தோம்னு சொன்னால் சரி, சில்லி பேஸ்ட் ரெடி. இப்போ வந்து சில்லி பேஸ்ட் ரெடி. நீங்களும் வந்து இதே மாதிரி செய்து பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thank you.